சத்தியமா சொல்றேன் பொம்மி, என் அம்மாவோட இழப்பால எனக்கு கல்யாணங்கிறது செட் ஆகாது. அது வேண்டவே வேண்டான்னு நான் ஒதுங்கி இருந்தேன். எனக்கு மனுஷங்கனாவே பிடிக்காது பொம்மி. அதுவும் இல்லாம காலேஜ் டேஸ்ல ஏற்பட்ட மீராவோட இழப்பு என்னை எல்லாத்துல இருந்தும் ஒதுக்கி வச்சிருச்சு. அப்படி இருந்த நேரத்துலதான் நான் உன்னை பார்த்தேன் பொம்மி. அப்ப கூட நாம விருப்பமே இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். போக போக நீ அப்படியே புயல் மாதிரி எனக்குள்ள நுழைஞ்சிட்ட பொம்மி. எல்லாரும் நீ இறந்துட்டேன்னு சொன்னப்ப சத்தியமா சொல்றேன் பொம்மி, யாருக்கும் தெரியாம நான் செத்தரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்துட்ட. இப்ப கூட நீ என் பொம்மி இல்லையோன்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஏன்னா என் கண்ணு முன்னாடியே என்ன மன்னிச்சிருங்க வேம்பு சார்னு சொல்லிட்டு அந்த ராணி செத்து போனது என் கண்ணு முன்னாடியே நிக்குது பொம்மி. ஐயோ, உயிரோட இருக்கிற எனக்கு இந்த தாடிகாரன் சடங்கே பண்ணி முஸ்தானே. நான் இப்ப கூட நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க தெரியாதவனாவே இருக்கேன். என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத டக்குன்னு நம்பிடுவேன். ஆனா நீ என் பொம்மி தான். என் பொம்மிய தவிர எனக்கு யார் இதெல்லாம் செய்வாங்க? அதுவும் நீயா வந்து விளக்கேத்திட்டு இருக்கிறத பார்த்தப்ப என் மனசு என்னவோ பண்ணுது பொம்மி. பாருமா, சித்தார்த் உன் மேல உயிரியே வச்சிருக்காமா. இறந்து போன பொம்மி உயிரோட வந்துட்டான்னு நினைச்சுதான் அவங்கிட்ட இருக்கிற பாசம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டுறாமா. பொம்மி சாகறதுக்கு முன்னாடி இருந்த சித்தார்த் வேற. ஆனா இப்ப அவன் முழுக்க முழுக்க குழந்தையாவே மாறிட்டாமா. ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியறதுல அவனுக்கு விருப்பமே இல்ல. ஒரு குழந்தை அடி வாங்கிச்சுன்னா அந்த குழந்தை அம்மாவை தேடி போய் அவ புடவை தலைப்புல முகத்தை புதைச்சுக்கும். அவனும் அப்படிதாமா. துக்கமோ மகிழ்ச்சியோ நீதாமா அவன் உலகம். பொம்மி பாரு, பொம்மி பொம்மின்னு உன் பேரை மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காம்மா. நீ ராணிங்கிறத மறந்து பொம்மியாவே மாறிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது அம்மா என் ஆசை. இல்ல இல்ல, உன் வாழ்க்கை உன் விருப்பம்மா. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா நீ பிரிஞ்சு போனா சித்தார்த் என்ன ஆகணும்னு நினைக்க பயமா இருக்குமா. அதனால தாமா நான் உங்ககிட்ட தாத்தா கூட பேசிட்டு இருக்கியா? ஆம், சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு. நான் என்ன சாதாரண ஆளா? என்னாண்டியவா? சரிமா சரிமா, நீ சாதாரண ஆளு இல்ல, பெரிய ஆளுதான், நான் ஒத்துக்கிறேன். இந்த இத வச்சுக்க, எந்த பிரச்சனையும் பண்ணாத. பணத்தை குத்து வாயடைக்கலான்னு பாக்குறல்ல, இதெல்லாம் அந்த கடவுளுக்கே பொறுக்காது சொல்லிட்டான். அக்கா, நான் தான் ஒரு நல்ல விஷயத்துக்காண்டின்னு சொல்லிடுறேன்ல, நீ போக. பரவாயில்ல,
சும்மா சொல்லக்கூடாது. நீ சோக்காத்தாக்கிற. கிளம்பட்டுமா? வட்ட நானு. சரிக்கா, போய் தொலை. போமா நீ முதல்ல. எப்படியோ துட்ட கையில குத்து வாயை சரி கட்டலான்னு பாக்குறீங்க. நான் வெளில சொல்லுவேன்னு பயப்படுறீங்களா? நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ராணி ஆண்ட கேட்டு பாருங்க, நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லுவா. வட்டா ராணி. சரி கிளம்புமா. ஆனா என் பாட்டி இறந்துட்டாங்க. அதான் இந்த வீட்டுக்குள்ள வந்து உன் வீட்டுக்காரரோட பாட்டிய பார்த்ததும் என் பாட்டிய பார்த்த மாதிரியே இருக்கு. அடி பாவி, என்னம்மா சீன் போடுது? இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு பாட்டி இல்ல நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை பாட்டி மாதிரி கவனிச்சுக்கிறேன். நீங்க சென்னையில இருந்தா இந்த வீட்டுல தான் தங்கணும், எங்க எல்லாரோடையும் தான் தங்கணும், சரியா? வேணாம் வேணாம், எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? என்னம்மா சிரமம்? என்ன சிரமம்? நீங்க இங்க வந்து தங்கறதே எங்க பாக்கியம் தான். ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க எங்க பொம்மி அண்ணிய மீட்டு கொடுத்திருக்கீங்க. அது உங்களுக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். இங்க பாரு, இங்க உனக்கு செட் ஆகாது. இயற்கை காத்து தண்ணின்னு வளர்ந்தவ இங்க எப்படி உனக்கு செட் ஆகும்? நான் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த வீடு பெருசு இல்ல, இயற்கை சூழ்நிலையெல்லாம் இல்ல பொம்மி. ஆனா இங்க இருக்கிற மனுஷங்களோட அன்பும் பாசமும் அது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குது. என்னமா அப்படியே பாத்துட்டு நிக்கிற? போய் வஞ்சிர மீன் எடுத்துட்டு வந்து வை. வஞ்சிரம் தானே, கொண்டு வா. நீ அதை எடு. அத்தை, அந்த ஆம்லெட் எடுத்து வைங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. எடுத்து வைங்க. என்ன ராணி, இவ எப்படி இங்க வந்தா? இவ எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு பயமா இருக்கேம்மா. நல்ல வேளை சித்தார்த்த இதை பெருசா கண்டுக்கல. அது மட்டும் இல்லாம பொம்மியை இவதான் பெருசா காப்பாத்தின மாதிரி அஞ்சலியை நம்ப வச்சிருக்கா. இது என்னம்மா புது பிரச்சனையா இருக்கு? என்ன பிரச்சனை வந்தாலும் அது காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுதான் ராணிக்கு பழக்கம். அது தெரியாம இவ இங்க வந்து குந்திங்கன்னு சீனை போட்டு கூவி நெருகிறா. அவளை நான் என்ன பண்றேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. இங்க ஏண்டா வந்தோம், ராணிய பார்த்தோன்னு அவ மனசுல நொந்து நொந்து சாவணும். நான் பாத்துக்கிறேன்யா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நாளையில இருந்து கவனிப்பு பலமா இருக்க போகுது. எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இந்த வீட்டை எல்லாரும் செம்ம மரியாதை கொடுக்குறாங்க. உன்னை விட எனக்கு சாஸ்தி மரியாதை கட்சி நிக்குது. அத்த கேட்ட அவ்வளவுதான். அப்பால என் சுயரூபத்தை காட்டிட்டு போயினே இருப்பேன். என்னக்கா சுயரூபம்? என்னத்த காம்பனி? எங்க காமி? நான் எதையும் காமிக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட போய் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களே அந்த பொம்மை இவ இல்ல, இவ பேரு ராணி. இவ ஊரு எங்கக்குது தெரியுமா? நான் இவ ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம ஏரியாவுக்கு கூட்டியாந்து மொத்த ஜனத்தையும் உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வைப்ப. பாக்குறியா? என்னத்துக்கா இப்படிலாம் பண்ணுற? இதெல்லாம் ரொம்ப தப்புகா. அப்படியா? அப்போ நீ பண்றது ரைட்டு, நான் பண்றது தப்பா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. பாப்பா போய்கினேரு. அக்கா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் சொல்ல போறேன். இத பாருகா, நீ இங்க இருந்தனா இங்க என்னமோ நடக்கும். அத பார்த்து கிளி புச்சி பின்னங்கால் பெடரில அடிக்கிற அளவுக்கு தெரிச்சுன்னு ஓடுவேன். ஓடுற மாதிரி தெரியும், ஆனா ஒரே இடத்துலதான் நிப்ப. இந்த வீட்டு கேட்டை தாண்டி உன்னால எங்கேயும் போக முடியாது. உனக்கு ஒரே ஒரு சாய்ஸ், நீ இப்ப கிளம்புனா சுவரா உன் வீட்டை தேடி நீ போய்க்கலாம். ஆனா காண்டி நீ போகாம இருந்து பாரு, அதுக்கப்புறம் உன்னைய காப்பாத்த என்னால முடியாது.
அதையும் சொல்லிட்டேன். ஏய் என்ன எனக்கே பிலிம் காட்டுறியா? நாங்கெல்லாம் பயத்துக்கே பயத்தை காட்டுறாள். போய்க்கு நேரு. சரிக்கா, விதி யார விட்டுச்சு? இனி உன்னை புடிச்சு ஒரு ஆட்ட போது நீ என்ஜாய் பண்ணு. பொறாம பிடிச்சவ பாடி. பணக்காரனாந்தா இன்னா வாழ்க்கை கிடைக்குது. இந்த ஏசிய போட்டு வச்சு இன்னா வாழ்க்கை வாழ்றானுங்க. வெளியில அக்னி நட்சத்திரம் கொளுத்தி எடுக்குது. நம்ம வீட்டுல பட்டா நெருப்பு கணக்கா இருக்கும். இப்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப குளிர்த. கொஞ்சம் போர்வைய போத்தின்னு சூப்பரா தூங்கலாம். ராணி என்ன நம்ம கிட்டே பயம் காட்டுறாளா? என்ன மாமா பேசிட்டு இருக்கும்போது நீங்க இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க? ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்களா? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஒரு நிமிஷம் அங்க பாருங்களேன். எங்க எங்க பாக்குறது சித்தப்பா? அந்த அந்த ஆப்பிள். நாங்க இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னா ஆப்பிள் எடுத்து சாப்பிட வேண்டியதானே? இல்ல இல்ல, ஆப்பிள் பக்கத்துல கத்தி. அதுக்கு என்ன இப்போ? ஆமா கத்தி இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? என்னமோ தம்பி, வர வர நீங்க சரியே இல்ல. முதல்ல உடம்ப பாத்துக்கோங்க. வாடா. ஆளப்பாரு. என்ன சித்தப்பா? தமன்னா ஒரு நிமிஷம் இருமா. என்ன சித்தப்பா, மறுபடியும் வேற ஏதாவது கதை சொல்ல போறீங்களா? பாருமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ நம்பணும். நம்பிட்டா போச்சு, சொல்லுங்க என்னன்னு. புதுசா வந்திருக்கால ஒருத்தி, அவளை நம்ம கொன்னுடலான்னு பேசினப்போ அதோ அந்த ஆப்பிள் பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு பாத்தியா? அது தானா நம்மள குறி பார்த்து திரும்பிச்சுமா. ஐயோ சித்தப்பா, என்ன ஏதாவது படம் பாத்தீங்களா? படமா? பின்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ. ஏய், அந்த ஃபேன் சுவிட்ச் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு போ. அத்த என்ன? ச்சே, கனவா? எல்லாம் நிஜமாவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். கண்டிப்பா நடக்கும். நீ இன்னைக்கு சாக போறது நிச்சயம்டி. ஏய், நான் திமிறதுக்கு என்ன பார்த்து ஏங்குது? என்ன ஏயா? ஆம், அந்த சுவிட்ச கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு போ. இந்த பாரு மாராணி, இந்த வீட்டுல பொம்மி எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா. அதே நேரம் பாசன்னா சூரியனை கண்ட பனிக்கட்டியா உருகிடுவா. அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவா. திமிரா பேசுனா அவ்வளவுதான். யாரு பேசினாலும் அவங்கள அடங்கி போக வச்சிடுவா. அப்படிதாம்மா நீயும் நடந்துக்கணும். ஏன்னா நீ இப்ப ராணி இல்ல, பொம்மியா வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுல கொஞ்சம் பிசைனாலும் நீ பொம்மி இல்லைன்ற சந்தேகம் மத்தவங்களுக்கு வந்துடும். அந்த சந்தேகம் வராம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆக மொத்தத்துல ஒல்றைய கொட்டி கல்றைய மூடுற. என் கேரக்டரே நீ காலி பண்ணிட்டயா? ஏய், நான் சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? பொம்மி மாதிரி இல்ல, ராணியும் இதே மாதிரிதான் நந்துக்குவா. என்ன ஏன்னு திமிரா கூப்பிடுற? நான் உனக்கு வேலை வேற செய்யணுமா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. தேவைன்னா நீ போட்டுக்க வேண்டியதானே? இங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய் தமன்னா, இரு தமன்னா, அவ பேர் பொம்மி தானே, அப்புறம் இதுக்கு ஏய் அது இதுன்னு கூப்பிடுற? என்னத்த, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமே அப்படிலாம் கூப்பிட கூடாது, புரியுதா? சரிங்க.
நீ போமா. அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா. அவளுக்கு கால் லேசா சுளுக்கி இருக்குமா, எந்திரிச்சு நடக்க முடியல. அதனாலதான் உன்னை ஃபேன் போட சொன்னா. ஆனா சொன்ன விதம் தப்புதாமா, அது நானே ஒத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, நீ போ, நானே போட்டுக்கிறேன், நீ போ. அத்தை நீங்க உட்காருங்க, நானே போடுறேன். ஓ, கால் ரொம்ப சுளுக்கிடுச்சோ? 2 பேரா புடிச்சிருக்கீங்க. அண்ணி, என்ன தர்ஷினி? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்க தான் வீட்ல விளக்கேத்தி பூஜை பண்ணணும். அதனால நல்ல பட்டு புடவை கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு பாட்டி வர சொன்னாங்க. சரி தர்ஷினி. மனோ, கேட்டல, இந்த விஷயத்துல வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா இப்ப இன்னொரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னமா அது? இதுக்குதான் நாம காரியத்துல எப்பவுமே குறியா இருக்கணும்னு சொல்றது. அவ சேலை கட்டிக்கிட்டு வரும்போது அவ சேலைல நல்ல வாசமான பெர்ஃபியூமா அடிச்சிட்டு போக சொல்லணும். அதனால என்னத்த நடக்க போகுது? அதுல பெட்ரோலையும் நம்ம கலந்து வச்சிடலாம். பெர்ஃபியூமோட தூக்கலான வாசனையில பெட்ரோலோட வாசனை அமுங்கி போயிடும். அத அவளால உணரவே முடியாது. பூஜையில போய் அவ விளக்கு ஏத்துவா. அப்ப அந்த தீல சேலை முழுக்க எரிஞ்சிரும். அவளும் சாம்பல் ஆயிடுவா. மா, சூப்பர்மா, செம்ம ஐடியா. அதுக்கான ஏற்பாடை நான் இப்ப உடனே பண்றேன். ஐயோ, எதுவுமே தெரியாம இவங்க பாட்டுக்கு பிளான் மேல பிளானா போடுறாங்க. எனக்கே 2 விஷயம் நடந்துருச்சு. இப்ப தமன்னாக்கு நடந்த விஷயத்துல இருந்து அவ எப்படியோ தப்பிச்சிட்டா. இந்த பூஜை விஷயத்துல என்ன ஆகுதுன்னு பாப்போம். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பொம்மியோட ஆவி அவளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா கூட பூஜை ரூம்குள்ள வரவே முடியாது. அதனால இவ சேலையில தீப்பிடிக்கும் போது அந்த ஆவியால காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சித்தார்த், இந்த பட்டவள். பாத்துப்பா சித்தார்த். பொம்மி, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? ஐயோ, அதான் பயப்படாதீங்க. அதான் அவளுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? சரி, போ, ரூம கூட்டிட்டு போ. ஏங்க, எனக்கு மனசு என்னவோ சரியில்லைங்க. இப்பதான் பொம்மி மறுபிறவி எடுத்து வந்திருக்காளோன்னு நினைச்சு சந்தோஷமா இதையெல்லாம் பண்ண சொன்னேன். ஆனா கடைசியில அஞ்சலா, என்ன நீ பதறாம இருமா. பதறாம எப்படிங்க இருக்க முடியும்? பொம்மிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எப்படிங்க தாங்கிக்க முடியும்? சித்தார்த் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. இந்த அம்மா வேற இப்படி ஒப்பாரி வைக்குது. இந்த பாரு, ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு. இதுக்கு போய் நீ டென்ஷன் ஆகலாமா? மாமா சொல்றதும் சரிதான் அத்தை. என்ன சிவகாமி, நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? ஏற்கனவே பொம்மி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. அத மீறி யாரோ ஒருத்தி வந்து இறந்து போய் பொம்மிய காப்பாத்திருக்காமா? தெய்வம் தந்த வர மாதிரி பொம்மி திரும்ப நமக்கு கிடைச்சிருக்காமா? இப்ப இவளுக்கு ஏதாவது கீறல் பட்டா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இத பாருங்க, நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, பொம்மிக்கு பூஜை பண்ண அந்த நம்பூதிரி கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலான்னு எனக்கு தோணுது. ஐயோ, அந்த ஆளு பயங்கர பவரான ஆளாச்சே. வந்தா நம்ம தில்லு முள்ளு எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருவாரே. என்னத்த மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாரே, இது எதேர்ச்சியா நடந்த விபத்து தானே அத்த? இதுக்கெல்லாம் நம்பூதிரி எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு? இல்ல,
எனக்கு யார் என்ன சொன்னாலும் சமாதானம் ஆகாது. எனக்கு ஒரு தடவை அவர் வந்து பொம்மி உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். அப்பதான் என் மனசு ஆறும். இத பாருங்க, நீங்க அவருக்கு போன் பண்றீங்களா இல்ல நான் அவருக்கு போன் பண்ணட்டுமா? சரி சரி, நானே நம்பூதிரி கிட்ட பேச. சரி பேசுங்க. சாமி, நான் இனிப்பு இல்லத்துல இருந்து தெய்வநாயகம் பேசுறேன். வணக்கம் வணக்கம் தெய்வநாயகம் சார், சுகந்தானே இல்ல? எங்க சாமி சுகம், மேல மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. என்னாச்சு தெய்வநாயகம் சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு, மன நிம்மதியே போச்சு. நீங்க வந்து ஒரு தடவை பாத்துட்டு போனா நல்லா இருக்கும். கட்டாயம் வரேன். சரி, நீங்க முன்கூட்டியே பூஜைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னா நான் அதை எல்லாத்தையும் வாங்கி ரெடியா வச்சிடுறேன். நானே வண்டி அனுப்பி உங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இன்னைக்கே புறப்பட்டு வரேன். மத்ததெல்லாம் நேரடியா பேசலாம். சரியா? நீங்க தைரியமா இருக்க. சரிங்க. அஞ்சல, இன்னைக்கே நம்பூதிரி நம்ம வீட்டுக்கு வராரு, போதுமா? அது போதுங்க, எனக்கு அது போதும். அவர் வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணா எல்லாமே சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. எவனோ ஒரு தாடிகாரனாண்ட இட்டுனாந்து விட்ட சரின்னு பொறுத்துக்கின்னு போனா இன்னொரு தாடிகார சாமியார் வந்து இந்த தாடிகாரனை கல்யாணம் பண்ணி சொல்றான். இதெல்லாம் ஆவற கதையா இல்ல. எனக்கு துட்டும் வேணாம், ஒன்னும் வேணாம். இத்தோட நான் அத்து விட்டு நான் கிளம்பிக்கினே இருப்பேன். என்னமா நீ? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா, கல்யாணம்லாம் நடக்காது. அத நான் பாத்துக்கிறேன். என்னது நீ பாத்துக்கிறியா? தாடிகார எப்படி என் கழுத்துல தாலி கட்ட போறான்னு பாக்க போறியா? பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி கை கழுவி விட்டு போய்கினே இருப்ப. எல்லாம் சரி வராது பெருசு. உனக்கு இருக்கிற பிரச்சனை பூராவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் பிடிவாதம் பிடிச்சா எப்படிமா? உன் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு எனக்கு ஏழ்றைய கூட்டி விட்டுக்கினே இருப்ப. நான் பேசாம இருக்கணுமா? அந்த தாடிகாரன் என்னடான்னா தொடுறான், தடவுறான், மடியில வந்து பத்துக்கின்னு இருக்கிறான். நமக்கெல்லாம் பெரிய சங்கடமா இருக்குது. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துன்னு போறது? இந்த பாரு, நானும் ஒரு வயசு பொண்ணுதான். எனக்கும் பின்னால கண்ணால காட்சி எல்லாம் நடக்கணும்ல. நம்ம வீட்லயே குந்தின்னு இருக்குது என் ஃப்ரெண்டு. அதுக்காண்டி போட்டோவை எத்து என் சனங்களாண்ட காமிச்சுதுன்னு வச்சுக்கோ, ஒரு பையன் என் கழுத்துல தாலிய கட்ட மாட்டான். கண்ணாலத்துக்கு முன்னாலேயே இது அசிங்கமா சுத்தி நிக்குதுன்னு என் பேரை நாஸ்தி ஆயிரும் தெரியுமா? நீ ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை பண்றமா. நிச்சயமா உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. நான் பாத்துக்கிறேம்மா, தயவு செஞ்சு என்ன நம்புமா. அது இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட் தீர்ப்பு வந்துடும். அது வரைக்கும் பொம்மி பொம்மி. ஐயோ சரி சரி, அவன் வரான். ப்ளீஸ்மா கொஞ்சம் அமைதியா இருமா. பொம்மி எங்க இருக்க? அந்த தாடிகாரனுக்கு வேற வேலையே இல்ல. என்ன தாத்தா, பொம்மி சாமியார் வந்துட்டு போனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காளா? அட பாவி, சந்தோஷப்பட்டு இருக்கிறானா சங்கடப்பட்டு இருக்கிறாயா? என்ன பொம்மி, சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். தாத்தா, பொம்மி மறுபிறவி எடுத்து திரும்ப வந்திருக்கா. இன்னும் நம்ம சொந்தத்துல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பொம்மி இப்படி திரும்பி வந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஊர் அறிய ஜாம் இந்த கல்யாணத்தை நடத்தணும் தாத்தா. நானும் பொம்மியும் மறுபடியும் மணமேடையில நிக்கணும். இது நேர்த்தி கடனுக்காக பண்ற கல்யாணம் மட்டும் இல்ல, என் பொம்மி திரும்ப மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்கிற சந்தோஷத்தை கொண்டாடுற திருவிழா தாத்தா. சோ இத நாம ரொம்ப பெருசா நடத்தணும். அப்படியா? நம்ம அஞ்சலி ஸ்வீட் சார்பா யாராவது வந்து கலந்துக்கணும்னு கேட்க வந்திருக்காங்கம்மா. வழக்கமா நம்ம பொம்மி தானே காம்படிஷன்ல கலந்துப்பா. பொம்மியவே கலந்துக்க வச்சுட்டா போச்சு. புரியுது சித்தார்த், நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுதுப்பா. அது பொம்மி எல்லா போட்டியிலும் ஏற்கனவே கலந்து ஜெயிச்சிருக்காப்பா. இப்ப அவ ஒதுங்கி நின்னு மத்தவங்களுக்கு இடம் கொடுக்கட்டுப்பா. இந்த வாட்டி மனோ கலந்துகிட்டோம். என்ன மனோ, ஓகே தானே? ஐயோ தாத்தா, இந்த வாட்டி காம்படிஷன் பயங்கர ஹெவியா இருக்கும் தாத்தா. நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறத விட
பொம்மி கலந்துக்கிட்டா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால அவங்களே கலந்துக்கிட்டோம் தாத்தா. அம்மா தமன்னா, நீ கலந்துக்கேம்மா. ஐயோ தாத்தா, பொம்மி கலந்துக்கிறது தான் தாத்தா நல்லா இருக்கும். ஆமா மாமா, பொம்மி மறுபிரிவி எடுத்து இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்குனே வந்த மாதிரி எனக்கு தோணுது. அதனால இந்த போட்டியில அவ கலந்துக்கிட்டாதான் சரியா இருக்கும். ஜெயிச்ச கையோட கல்யாணத்தையும் சாமி சொன்ன மாதிரி ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிருவோம். சரி சரி, நம்ம அஞ்சலி ஸ்வீட் சார்பா பொம்மியா கலந்துக்கிட்டோம். பொம்மி பெரிய எழுதிக்கப்பா. எழுதிக்கோங்க. நோட் பண்ணிட்டேன் சார். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ. வரேன் சார். போயிட்டு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். மம்மி கையை கொடு. அட்வான்ஸ் வாழ்த்துகள். நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். சரி. இத பாரு, என் கிட்ட வராத, அவ்வளவுதான். என்னடா ரோதனை ஆகுது? இந்த ஆள் நைட்டு நேரத்துல நம்மளாண்ட கத்திய காமிச்சு நிறுறான். ஏன் ராங்க காட்டு நிறுறான்? ரெண்டு விட்டுருவோமா? வந்தனா அவ்வளவுதான், குத்திருவேன். எதுக்கு இப்ப கத்தியெல்லாம் காமிக்கிறீங்க? சொன்னா கேளு, கிட்ட வராதா? நான் பொம்மிங்க. எதுக்காக என்ன பார்த்து இப்படி சந்தேகப்படுறீங்க? அதுலதான் எனக்கு சந்தேகமே. கிட்ட வராத ப்ளீஸ், சொன்னா கேளு. உனக்கு கால் இல்லதானே? உண்மை சொல்லு, கால் இல்லதானே? அது கால் இல்லையா? வளர்றான் இவன். இந்த வீட்டுக்குள்ள வர வர எல்லாருக்கும் கிறுக்கு புடிச்சு போச்சு. எங்க காலை காட்டு, காட்டு. நடா இவன் இந்த நேரத்துல இப்படி வளர்ந்து இருக்கிறான். காலா? எதுக்கு காலு? கால் எங்க? நீ எப்படி மிதந்து வந்தியா? மிதந்து வந்தனா? ராணி, துட்ட எடுக்க முடியாது, நகை எடுக்க முடியாதுன்னு நான் பீலா விட்ட. எல்லாத்தையும் நான் ஆட்டைய போட்டு ஜூட்டு விட்டதால என்னடா இவ சொன்னதை செஞ்சு காட்டிட்டாளேன்னு என்ன தேடி பின்னாடியே ஓடியாந்தியா? பாரு, இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் நாண்ட இருந்து ஒத்த பைசா கூட நீ வாங்க முடியாது. என்ன புடிச்சு வச்ச புள்ளார ஆட்டு பாத்துட்டே இருக்கிற? உன் சாரு வேணா வாங்கிக்கோமே. ஆனா அந்த நகைய கொடு, இந்த நகைய கொடுன்னு என்கிட்ட கேட்ட நான் செம்ம காண்டாயிருவேன். இன்னாடி சிச்சு நிக்கிற? ஐயா, பட்டாசு மாதிரி படப்படான்னு வெடிக்காம எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம்னு சுத்தி முத்தி பாருடா. என்ன விட்டா ஓவரா பேசினே போற? எங்கடிக்கிற? பின்னாடி ராணி, ஒரே குழப்பமாகுது. நைட்டு நகை துட்டெல்லாம் எத்துக்குன்னு என் வீட்டுக்கு போயிட்டேனே. இப்ப என்னடா இங்க இருக்கிற? இது எப்படி இது? எக்கா, நான் தான் உன்னாண்ட சொல்லிட்டேன்ல, இது ஒன் வே என்ட்ரி. உன்னால உள்ள வர மட்டும்தான் முடியும், போவே முடியாதுன்னு. போறதா இருந்தா இப்பவே போய்கோன்னு நான் சொன்னேன். நீ தான் போல. சரி, நீங்க இருக்கியே, நேரா நேரத்துக்கு துண்ணோமா கம்மு நின்றோமான்னு இல்லாம வீட்டு சொத்துல கைய வச்சா அத பாத்துக்கின்னு சும்மா இருப்பாளா இந்த போட்டோல இருக்கிற பொம்மி? இல்ல இல்ல, நீ வேற ஏதோ பண்ணிக்கிற. நான் என்னக்கா பண்ண? நீ எப்போ எஸ் ஆனன்னு கூட எனக்கு தெரியாது. பெருசு சொல்லிதான் எனக்கே தெரியும்.
இந்த பாரு, ம்? நீ என்னமோ என்னைய ஏமாத்துற. இந்த மாரி நான் பல பேய பாத்துக்கிறேன். பேய்க்கு பேய் பய காமிச்சிருவேன். இந்த ஊட்டகத்த எப்படியாவது நான் ஆட்டைய போட்டு கிளம்பத்தான் போறேன். ஒன்னால ஆனத பாத்துக்கோ. ஆனதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஆடி போறதையும் நான் பாக்க தானே போறேன். சொன்னா திருந்த மாட்ட. நீ பட்டுதான் திருந்துவேனா பட்டு திருந்திக்கோ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பட்டா வாட்ஸ்அப் பாரு, அதுல உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அத்தை, சூப்பர் அத்தை. சித்தார்த் ஆசியா புடவெடுக்க கூட்டிட்டு போயிருக்கான். நீங்க சொன்ன மாதிரியே வெறும் கையோட தான் வரப்போறோம். இவங்க இப்போ நினைக்கிறதும் கண்டிப்பா நடக்க போறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நைட் எனக்கு நடந்ததெல்லாம் சொன்னா அப்போ இவங்களுக்கு புரியும். ஆனா என்ன திட்டுவாங்க. வேற வழி இல்ல, நாமளும் இவங்களுக்கு ஜால்ரா போட்டுற வேண்டியதுதான். ஆமாமா, சூப்பர், செம்ம ஐடியா. புடவையோட வரப்போறான்னு வீட்ல எல்லாரும் ஆசையா இருப்பாங்க. ஆனா அவ கிழிஞ்ச நாராதான் வரப்போறா. பொம்மி, நீ கேட்டல்ல நானும் உங்களுக்கு அவ்வளவு உயிரான. நான் உனக்கு இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டவா? ப்ரூவ் பண்ணியா? எப்படி? இந்த புடவை செக்ஷன்ல மொத்தம் எத்தனை புடவைங்க இருக்கும்? அது 1000 கணக்குல இருக்கும். அப்போ ஒண்ணு பண்ணு, நீ ஒரு புடவைய செலக்ட் பண்ணி மனசுல வச்சுக்கோ. அது என்கிட்ட சொல்லவே வேண்டாம், இங்க இருக்கிறவங்க கிட்டயும் சொல்ல வேண்டாம். அதே புடவைய நான் வந்து உனக்கு எடுத்து தரேன். இந்த தாடிக்கார என்ன பொம்மின்னு நினைச்சுக்கின்னு இப்படி ராங்கா பேசின்னு இருக்கான். கண்டிப்பா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேணாங்க, அது தப்பாயிரும். அப்புறம் அது தப்பாயிடுச்சுன்னா தேவையில்லாம மனசு வருத்தமா இருக்கும். இதுல என்ன இருக்கு பொம்மி? இது ஒரு சின்ன கேம் தானே. தாடிக்காரனை விலைக்கு விட்டா கூட நம்மளாண்டே மோதின்னு இருக்கிறான். இந்த கேம்ல காண்டி அவன் தோத்துட்டான்னா அதோட அவன் சகவாசம் கட்டு. அவனாவே விலகி நின்றுவான்னு நினைக்கிறேன். அவனை கழட்டி விடுறதுக்கு இதான் சரியான சான்ஸ். சரி, அப்ப இந்த கேம்க்கு நானும் ஒத்துக்கிறேன். சரி, அப்ப நான் அங்க வெயிட் பண்றேன். சரி, நீ பாரு. என்னாச்சுங்க? பொம்மிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் கூட வந்து ஆசையா ஒரு புடவை எடுத்திருக்கா. ஒரு பிரச்சனையும் இல்ல பொம்மி, நீ எங்க வெயிட் பண்ணு, நான் பில் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். ஓகே சார். சொல்லுங்க சித்தார்த், ஆடிட்டர் பேசுறேன். சார், என்ன சித்தார்த்? எந்த கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் செக் பண்ணீங்களா? சாரி சித்தார்த், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நானே இப்பதான் கவனிச்சேன். அது மட்டும் இல்லாம எல்லா சொத்தும் உங்க வைஃப் பேர்ல இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரீஸ் பண்ணதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நார்மலா எல்லா கேஸ்லயும் நடக்கிறது தான். அதனால நீங்க இப்போ எந்த டிரான்சாக்சனும் பண்ண முடியாது சித்தார்த். தாத்தாக்கு போன் பண்ணுவோம். சொல்றா சித்தார்த். தாத்தா, நானும் பொம்மியும் துணி கடைக்கு வந்தோம்ல. ஆமா. விடுப்பா சித்தார்த், ஒரு பிரச்சனையும் இல்ல. சித்தார்த், நீ ஒண்ணு பண்ணு, அந்த கடை பேர் என்னன்னு சொல்லு, நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொம்மி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கிற நியூஸ் வரும்.
அத கேட்டு இந்த வீடே கதி கலங்க போகுது. ஆமாமா வந்துட்டாங்க. வந்துட்டானே. வாப்பா வா. என்னம்மா பர்ச்சேஸ்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது தாத்தா. அத்த என்னது அது? என்ன கேட்டா நமக்கு மட்டும் சொதப்புறதுக்குன்னு எல்லாரும் வரானுங்க. இவ்வளவு ஏற்பாடு பண்ணியும் இவங்க எப்படி பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வந்தாங்க ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா சித்தார்த் இது? தாத்தா கையில கட்டு. அதெல்லாம் ஒண்ணுல தாத்தா, ஒரு சின்ன பிரச்சனை, அதை விடுங்க. தாத்தா பாட்டி நீங்க நல்லா கேளுங்க, சித்தி நீங்களும் கேளுங்க, வாளு நீயும் கேளு. இன்னைக்கு துணிக்கடையில ஒரு விஷயம் நடந்தது. அத பார்த்து பொம்மி அப்படியே சும்மா ஆடி போயிட்டா தெரியுமா? கடையில பொம்மிய ஒரு சாரிய செலக்ட் பண்ண சொன்னேன். சாரி செக்ஷன்ல எவ்வளவு சாரீஸ் இருக்கும். அவ எந்த சாரிய செலக்ட் பண்ணாலோ அத நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் தாத்தா. பாத்தியா பொம்மி, சித்தார்த் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தான்னா இப்படி கரெக்டா எடுத்திருப்பான். இதெல்லாம் உலகத்துல யாருக்குமே நடக்காது. உங்க 2 பேருக்கும் மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும் போல இருக்கு. நீங்க மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களே, அதுக்கேத்த மாதிரி பிறந்தவங்க அண்ணி. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. வாளு பேசாம ஓட்டாத. தமன்னா வா. பரவாயில்ல சார், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மேடம், சார் கொண்டு வந்த கார்டு ஒர்க் ஆகல, அதான் டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க இருந்ததுனால உங்களுக்கு தெரிய வேண்டான்னு மறைச்சிட்டு போயிட்டாரு. அட, இத முதல்லயே சொல்லி இருந்தா நானே பில்லுக்கு பணம் கொடுத்திருப்பேனே. என்கிட்ட பணம் இருக்கு. ஐயோ வேண்டாம் மேடம், சார் அனுமதி இல்லாம இந்த விஷயத்த சொன்னதே தப்பு மேடம். இப்ப பணத்தை வேற உங்ககிட்ட வாங்கணும்னு தெரிஞ்சா ஏதாவது சொல்ல போறாரு மேடம். இல்ல இல்ல, அவர்கிட்ட நான் கொடுத்தா மாதிரி சொல்ல வேண்டாம், நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுங்க. சாரி சார், நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஓனர் பேரன்னு தெரியாம போச்சு, இப்பதான் அந்த விஷயமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. ஐயோ, அவர் அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஓனர் பேரனா? பரவாயில்ல மேடம், நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் மேடம். பரவாயில்ல, அப்புறமா வாங்கிக்கிறோம் மேடம். பணம் இருக்கும்போது எதுக்கு கொடுக்காம விடணும்? பணத்தை நான் கொடுக்கறேன். அவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி நீங்க பேசிடுங்க, அது மட்டும் போதும். ஒரு பிரச்சனையும் வராது. இந்தாங்க பில். எவ்வளோ? 15,000 ரூபாய் மேடம். சரி. சரி, ஓகே. சார் சார் உள்ள வாங்க. என்ன விஷயம்ப்பா? சார், சித்தார்த்த சாரை பார்க்கணும், அவர் எங்களை வர சொல்லி இருந்தாரு சார். ஓ, உட்காருங்க. சரிங்க சார், உட்கார். உட்கார். சித்தார்த், சித்தார்த். வரதாதா. ஆஹா, இவனுங்களை பார்த்தா வில்லங்கம் பிடிச்ச மாதிரி இருக்கிறானுங்களே. இந்த தாடிகாரன் பிசினஸ் பண்றதுக்காகலாம் வர சொல்ல, ஏதோ விவகாரம் பண்ணதான் வர சொல்லிக்கிறான். அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, எதுவும் பெருசாண்ட என்னன்னு கேப்போம். யோ, யாரு அது? யாருக்குமா தெரியும்? சித்தார்த் வந்தா தெரிஞ்சிட போகுது. ஹாய் சார். ஹாய் சார். ஹாய், உட்காருங்க. இல்லப்பா சித்தார்த், யாருப்பா இவங்க? இவங்க கல்யாண பத்திரிகையை டிசைன் பண்றவங்க தாத்தா. இவங்க எதுப்பா திடீர்னு வந்திருக்காங்க? இவங்க கல்யாண பத்திரிகையை டிசைன் பண்றது மட்டும் இல்ல, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் ட்ரிப்புக்கு புக் பண்ணி தர வரைக்கும் எல்லா சர்வீஸும் பண்றாங்க. சிட்டிலேயே இவங்க தான் பெஸ்ட் சர்வீஸ் தராங்க தாத்தா. அதனாலதான் இவங்களை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகேப்பா,
எங்க காலத்துல எல்லாம் கல்யாண பத்திரிகைய பிரஸ்ல அடிச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கு எதுக்கு இவங்க எல்லாம்? சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுப்பா. சார் இந்த கல்யாணத்துல சேர்ந்து வாழ போறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ அவங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு புரிதலை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு போட்டோ ஷூட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ், இப்படி அவங்களோட விருப்பு வெறுப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் சார். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம்னா அவங்களுக்குள்ள மனசளவுல நெருக்கமாயிடுவாங்க சார். புரியுது புரியுது. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்களோட செட்டப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். சாரும் மேடமும் ரெடி ஆனா போதும். அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து இமிடியேட்டா பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துருவோம். இருமா சித்தார்த், பத்திரிகை எல்லாம் அடிக்கணுமாப்பா? என்ன தாத்தா, அடிச்சா நல்லது தானே? என்னயா இது? என்ன அசிங்கப்படுத்தணும்னே முடிவு பண்ணிட்டியா? இப்படியாவது நீங்க உட்கார வச்சு தாலிய கட்டி அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டல? இது எல்லாமே உன் ஏற்பாடு தானே? எனக்கு நல்லாவே புரியுது. இல்லம்மா, சத்தியமா சொல்றேன். அப்படி இருந்தா உங்ககிட்ட நான் நேரடியாவே ஆமான்னு சொல்லிட போறேன். இதுக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நீயே கண்ணால பார்த்தல, திடீர்னு ஐடியா பண்ணி இப்படி பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் எப்படியாவது தடுத்தாகணும் தான் நானும் பாக்குறேம்மா. சார் இப்ப எடுக்க போற போட்டோ ஷூட் ரொம்ப முக்கியமானது சார். நீங்க இப்ப தாலி கட்டுற மாதிரி எடுக்க போறேன். வாங்க சார், வந்து உட்காருங்க. போய் உட்காருப்பா. மம்மி வா, வந்து உட்காரு வா. ராணி, இதுக்கு மேல நீ மொண்டு புச்சினா பிரச்சனை ஆயிடும்டி. வா, அங்க பார்த்தல, அவ ஆடி போயிருக்கா. நாம வெச்ச செக்கு கரெக்டா வேலை செய்த. இப்போ இங்க கண்டிப்பா பிரச்சனை நடக்கும். அதனால இவ பொம்மி இல்லங்கிற விஷயம் இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரிய வரும். இத்தனை நாள் நீ நச்சதெல்லாம் பெருசே இல்ல. இன்னைக்குதான் உச்சக்கட்டா நச்சு நச்சிட்டு வா. போய் குந்துரா, நீ சொன்னா கேளு. சார் மாலையை மாத்திக்கிங்க சார். மேடம், நீங்க மாலையை மாத்துங்க மேடம். சார், இவ்ளோ ஏற்பாடு பண்றீங்க, கையில கொஞ்சம் அர்ச்சதையை கொடுத்தீங்கன்னா இவங்களை இப்பவே தாலியை கட்ட சொல்லி நாங்க எல்லாரும் அர்ச்சதையை போட்டு வாழ்த்திருவோம்ல. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு மேடம். சாமி, எல்லார் கையில கொஞ்சம் அச்சதையை கொடுங்க. சார் ஒண்ணும் இல்ல சார், நீங்க மேடம் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணா போதும். பண்ணிடுறேன். சாமி, தாலி எடுத்து கொடுங்க. சார், நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க முகத்தை மறைக்காம தாலி கட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. ஓகே. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் சார் சார், ப்ளீஸ் சார், மேடம் முகத்தை மறைக்காதீங்க சார். ஓகே, இருங்க. மேடம், நீங்க ஏதோ பயந்த மாதிரியே இருக்கீங்க மேடம். என்ன பண்றீங்க? நல்லா சிரிச்ச மாதிரியே போஸ் கொடுங்க மேடம். மேடம், கொஞ்சம் சிரிங்க மேடம். என்னதான் நீங்க இப்படி எல்லாம் உட்கார வச்சாலும் பொம்மி முகத்துல இன்னும் கல்யாண கலையே வரலையே.
தாலி கட்டினாதான் கல்யாண கலை வரும் போல இருக்கு. பேசாம தாலியை கட்ட சொல்லிடலாமே. ஆமா ஆமா சித்தார்த், தாலிய கட்டு. பூமி, நீ மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கும் கூட முதல்ல நீ ஏன் தடுக்கிற என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. ஆனா அது எல்லாத்தையும் மீறி நீ பயங்கர மூட் அவுட்ல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னாச்சு பூமி? வேற ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைனாலும் சொல்லு பூமி, சரி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் பூமி பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஏதோ சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அத என்கிட்ட என்னன்னு சொல்லு. இந்த ஏற்பாடெல்லாம் உனக்கு ஏதாச்சும் பிடிக்கலையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதுவும் இல்லைங்க. என்னதான் வேணும்? கொஞ்ச நேரம் எனக்கு தனியா இருந்தா போதும், வேற எதுவும் இல்ல. சரி சரி பூமி, நீ ரெஸ்ட் எடு. இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு நீ ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட் எடு. உன்னை நான் ஏதாவது புண்படுத்தி இருந்தா ரொம்ப சாரி பூமி. சரி, நீ ரெஸ்ட் எடு. இந்த நேரத்துல எனக்கு போன் பண்றது? ஐயோ, தாடிக்காரன் தான் கூப்பிடுறானே. இந்த நேரத்துல என்ன பிரச்சனைய கூட்ட போறானோ? ராணி, பயந்து பயந்தே நீ செத்துருவ போலதே. பூமி, சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நீ கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரியா? நான் இங்கதான் இருக்கேன். ஐயோ, நாங்க போனா தனியா வர இருக்கிறானே, என்ன லாக் பண்றானே, பெரிய ரிஸ்க் ஆச்சே. இவன் வேற ஒரு எமோஷனல் பார்ட்டியா இருக்கிறான், என்ன பண்றது? அது வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லி சமாளிக்காத. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. மொட்டை மாடிக்கு வா, ஐ அம் வெயிட்டிங். ஐயா, என்ன இந்த தாடிகாரன் ஐ அம் வெயிட்டிங் வெயிட்டிங்னு சும்மா பயமுறுத்தினே இருக்கிறானே. என்னென்னமோ பண்ணுறான். தாலி கட்ட வரான், மேல பாய வரான். ஐயோ, நான் என்னத்தான் பண்றது சொல்லு. இப்ப மொட்டை மாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ராங்கா போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மத்தியானம் வேற நான் பைத்தியகாட்சி மாதிரி தனியா புலம்பு நின்றதை அவன் பாத்துட்டான். அதை வச்சு அவன் எதுனா கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லட்டும்? அங்க போய் பேய் முடி முடிச்சுன்னு இருக்க போறேன். ஐயோ, என்னால அவனை சமாளிக்கவே முடியாது. நான் இங்கே இருந்துடுறேன். என்னால சமாளிக்க முடியாதுப்பா. நான் இங்கே இருந்துடுறேன். கேட்டா எனக்கு தலைவலி அது இதுன்னு சொல்றேன். அவ வரல போல இருக்கே. அவ ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச மௌனம் நீ பாடும் கீதம். பௌர்ணமி இரவு, பனி விழும் காடு, ஒத்தையடி பாத உன் கூட பொடி நட. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும்? நீ போதுமே, இது போதும் எனக்கு, இது போதுமே,
பாட்டு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி உன் கூட விடிய விடிய உட்காந்து பேசிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கணும்னு ஆசையா இருக்கு பூமி. என்னத்துக்கோசரம் அக்கா இப்படி ஒரு மேட்ரு சொல்லிட்டு போகுது? யாரு? ஐயோ, யாருது? என்னத்துக்கு இப்படி தூக்கி நிறுகிறீங்க? ஐயோ, ஐயோ, யாருது? ஐயோ, ஐயோ, யாருது? யாரு சொல்லுங்க? தாமரக்கா, தாமரக்கா, என்ன இறக்கி விட சொல்லுங்க. ஐயோ, என்ன இறக்கி விடுங்க யாராவது. ஐயோ, 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 யாரு இது? யாரு? ஐயோ, தாமரக்கா. ஐயோ, அக்கா, பயமாகுதுக்கா. அக்கா, அப்பா, எப்பா, எப்படி மேல போனோம், எப்படி கீழே வந்தோம் தெரியலையே. சித்தார்த், பொம்மி எங்க இன்னும் காணோம்? தர்ஷினி, போய் கூட்டிட்டு வாமா. அண்ணி, பொம்மி மேலதான் இருப்பா. அம்மா சாவித்திரி, பொம்மிக்கு எடுத்த புடவை நகைலாம் இங்க இருக்கு, போய் பாருங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்ல. முதல்ல பொம்மி பாக்கட்டும், அதுக்கப்புறம் பாக்கலாம். ரொம்ப பயமாகுதுடி. பொம்மி அண்ணி, இன்னும் எம்மா நாளைக்கு அண்ணி இங்கதான் இருக்கீங்களா? நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கான புடவை நகையெல்லாம் வந்திருக்கு. பாட்டி உங்களை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் ஏற்கனவே பாத்துட்டேனே. அங்கதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. புதுசா ஒரு நெக்லஸும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க. போடி, என்ன வேற போட்டு விடுறாளே. வாமா பொம்மி, வாமா தாமரை. பட்டு புடவை நீ பார்த்தது இல்லாம இன்னும் 2 புடவைய செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். அதோட புதுசா நெக்லஸும் வந்திருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருமா. ஐயோ, நான் என்னத்துக்கோசரம் இதெல்லாம் பாக்கணும்? நான் தான் கல்யாணமே வேணான்னு கூவி நிறுகிறேன். இந்த பெருசு தேவையில்லாம கோத்து விட்டு வேடிக்கை பார்த்து நிறுது. ஏமா பாருமா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பாட்டி, நான் அப்புறமா பாத்துக்கிட்டுமா? அண்ணி, அதெல்லாம் முடியாது. அண்ணன் எடுத்து கொடுத்த புடவையெல்லாம் நீங்க எங்க முன்னாடி தான் பாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அண்ணனை லவ்வோட பாக்குறத நாங்க பாக்கணும். ஓகே, கம் ஆன், ஸ்டார்ட். வா பொம்மி, வந்து பாரு வா. பாரு, இது புடவை தானே? இத போய் பாம்புன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், வராதீங்க, கிட்ட வராதீங்க. சரி 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 சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். என்னாச்சு இவளுக்கு? அண்ணி, என்னங்க இது? சரி சரி இரு பாப்போம், எனக்கே ஒண்ணும் புரியல. இதுக்காக இப்படி பண்றா? வேணும்னு பண்றாளா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் புரியலையே. என் கையில புடவை தானே இருக்கு, நீயே பாரு. இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, பாரு பொம்மி. ஐயோ ஐயோ, ஏய்,
என்னங்க ஒண்ணும் புரியலையே. அது பாம்பு இல்ல புடவைதான் பாரு. என்னடா மனோ என்னென்னமோ பேசுறா. அதாம்மா எனக்கும் புரியல. வேணும்னே பண்றாளோ? இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். இங்க பாரு, புடவை தானே, ஏன் இப்படி பயப்படுற? எல்லாரும் சொல்லுங்க, என் கையில என்ன இருக்குன்னு. புடவைதான் இருக்கு. கேட்டியா பூமி? என் கையில புடவை தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த புடவையை கையில வாங்கி கொஞ்சம் பாரு. நான் தான் அதுல பாம்பிக்குதுன்னு சொல்றேன்ல. நீ என்னடா என் முன்னாடி புடவைன்னு வந்து நீட்டி நிக்கிற? என்ன சாவடிக்கலான்னு பாக்குறியா நீ? இன்னத்துக்கோசரம் இப்படி பண்ணுற நீ? ஒரே மெர்சல் ஆகுது உன்னாண்ட. நானே அள்ளு விட்டுன்னு ஒளிஞ்சுன்னு கிடக்குறேன். மறுக்கா வந்து நீட்டு நிக்கிற. மெய்யாலுமே அது புடவை இல்லையா, பாம்புயா? ஐயோ, என்ன இந்த ராணி எல்லாத்தையும் மறந்து நம்ம ஏரியா பாஷைய பேசினுக்கிறா. இப்ப இதை எப்படி சமாளிக்கிறது? என்ன என்னம்மா பூமி இப்படி பேசுற? என்ன பூமி என்னென்னமோ பேசுற? அது ஒண்ணும் இல்ல, பயத்துல ஏதோ உளறா போல இருக்கு. இல்லையே, அவ ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கு. அதான் என்னன்னு தெரியல, பயத்துல நாக்கு குழறுது போல இருக்கு. பாவம், ரொம்ப பயந்துட்டா பூமி. கொஞ்சம் நகருங்க. என்னாச்சு? உன் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்ன? ஐயோ, திருப்பி இந்த தாடிகார சாவடிக்கிறானே. கையோ இந்த பாம்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். வணக்கம். நான் சொன்னல அந்த மந்திரவாதி. இங்க பாருங்க, அவ சாதாரண ஆளு கிடையாது. திடீர்னு என்னென்னமோ பண்றா. திடீர்னு சென்னை பாஷை பேசுறா, திடீர்னு சாதாரணமா பேசுறா. இத பண்றா அது பண்றா, ஒண்ணுமே புரியல. அவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். தெளிவா நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க. அவளுக்கு ஏதோ ஆவி புடிச்சிருக்குதுன்னு சொல்லி நான் வர வச்சதா முதல்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இவ பொம்மியே இல்ல, உங்க வீட்ல இருந்த உண்மையான பொம்மி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி முதல்ல அவளை இங்க இருந்து ஓட ஓட விரட்டணும். சுலபமா செஞ்சிடலாங்க. ஐயோ, இந்த அம்மா ஆழம் தெரியாம காலை விடுது. அது தெரியாம இவனும் சேர்ந்து விடுறான். இன்னைக்கு யாரு மாட்டி சிக்கி சின்ன பின்னமாக போறாங்களோ. சரி நாங்க உள்ள போறோம். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. வாடா. இது என்னடா வம்பா போச்சு? என்ன நீங்க திடீர்னு நான் பொம்மை இல்லன்னு சொல்றீங்க? அவ ஏதோ பயப்படுறா அது இதுன்னு உங்களை வர வச்சா, நீங்க என்னன்னா பொம்மியே இல்லன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இவ பொம்மி இல்லங்கறத இவ வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறேன். நீ பொம்மி இல்லன்னு ஒத்துக்க, இல்ல உன்னை சாட்டையாலே அடிப்பேன். ஐயோ, இவன் என்ன பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு தெரியலையே. எனக்கா பிரச்சனையை கொடுக்க பாக்குற? உனக்கு நான் எப்படி பிரச்சனையை கொடுக்கறேன்னு பாரு. சாமி, என் மனசாட்சி படி எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அதை இங்க வச்சு சொல்ல முடியாது. மேல ரூம்க்கு போயிடலாம். போயிடலாம், உடனே போயிடலாம். ஆமா வா. அந்த பயம் இருக்கட்டும், நான் யாருங்கறத காட்டுறேன். பொம்மியே, நான் பொம்மியா இல்லையான்னு கண்டுபிடிக்க இந்த சாமியார் வந்திருக்கிறான். நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன்.
வழியா பார்த்து ஓடிடுறமா. யாரு யாரு மேல மேல யாரு இருக்கா? யாரு? என்ன சித்து வேலை காட்டுற நீ? மா நானே பெரிய பெரிய சித்து வேலை காட்டுறேன். ஐயோ 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 யாரு? ஐயோ காப்பாத்துமா. ஐயோ ஐயோ விட்டுருமா. ஐயோ வலிக்குது. ஐயோ வேண்டாமா. எம்மா பொம்மி, நம்மளாண்டு உன் வேலை எதையும் காட்டுறாத, இந்த சாமியாண்ட மட்டும் காட்டுமா. ஐயோ ஐயோ கேட்டீங்களா அந்த சத்தத்தை? அவரோட பவர் அப்படி. பாத்தியா, பேய விரட்டுற மந்திரவாதியே இவ்ளோ கத்துறானா, பொம்மி வேஷம் போட்டிருக்கிற பொண்ணு என்ன ஆவா? ரொம்ப பாவம். மடி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அதெல்லாம் வேணாம், நீ இரு. ஐயோ 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 என்ன விட்டு நான் அங்கிருந்து ஓடிடுறேன். ஐயோ வலிக்குது. வேண்டாம், என்ன விட்டு வேண்டாம். சொன்ன கேளு. ஐயோ ஐயோ வேண்டாம், கால வந்து கேட்கறத விட்டுறேன். ஐயோ சமாளிப்போம். வரான். என்ன பூமி, எங்க பேக்கோட கிளம்பிட்டு இருக்க? ஐயோ, பேக வேற பார்த்து தொலைச்சிட்டானே, என்ன சொல்றது? அது வாக்கிங் போறோம். என்ன வாக்கிங்கா? பேக்கோட இந்த நேரத்துல வாக்கிங்கா? ஐயோ என்னாச்சுங்க? கல்ல மிதிச்சிட்டேன். அது நாங்க ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்கா? பேக் ஃபுல்லா ஃபில் அப் ஆயிருக்கே. பேக்ல எதேதோ இருக்கே. அது ஒண்ணும் இல்லங்க, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான Dress. இத ட்ரை வாஷ்க்கு கொடுத்துட்டு அப்புறமா நாங்க போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவோம். நாங்க கிளம்பட்டுமா? இங்க பாரு பூமி, நீ தனியெல்லாம் போக வேண்டாம். சொன்னா கேளு, நானும் கூட வரேன். தாடிக்காரன் கூட வந்தா எப்படி நம்ம எஸ் ஆகுறத? அவங்க என்ன சொல்றாங்க? அதுவா, அதான் நான் கூட வரனே. எதுக்காக உங்களை சிரமப்படுத்திக்கிட்டு, ஒரு அரை மணி நேரம் தானே, சீக்கிரமா போயிட்டு வந்துடலான்னு சொல்றாங்க. அடுக்கடுக்கா வீட்டுல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. ஏற்கனவே உனக்கு ஆபத்து இருக்குன்னு அந்த சித்தர் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை கொஞ்சம் அசந்து விட்டதுனால ரத்த வெள்ளத்துல உன்னை பார்த்தேன். அதான் அந்த ராணிய பார்த்தேன். அந்த கோரமான சம்பவம் இன்னும் என் மனசை விட்டு போகல பூமி. அதுக்கப்புறம் சித்தர்லான்னு பல தடவை தோணுச்சு. அதுக்கப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாவே இருக்கேன். இங்க பாரு, நீ என் உயிர் பூமி. உனக்கு மட்டும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தது, சத்தியமா அந்த செகண்ட்லயே நான் செத்துருவேன் பூமி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? சொல்லுங்க சார். உங்க வீட்டுல பொம்மி இருக்காங்கல்ல? ஆமா. பொம்மிக்கு என்னாச்சு? அவங்க பொம்மியே இல்லை. பொம்மி மாதிரி வேற ஒரு பொண்ணு இங்க நடிச்சிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நாம இவ்வளவு கவனமா இருந்து எப்படி நோக்கம் முடிச்சோங்க? அது மட்டும் இல்ல சார், அந்த பொண்ணோட உயிருக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்களாலேயே ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு வந்தோம். இங்க என்ன இன்ஸ்பெக்டர், நாங்க ரொம்ப மரியாதையான குடும்பம். நாங்க ஏற்கனவே பொம்மி இறந்துட்டா அது இதுன்னு ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்து இருக்கோம். இப்பதான் என் பேரன் எல்லா பிரச்சனையில இருந்து மீண்டு வந்து நல்லா இருக்கான். நீங்க ஏதோ ஃபேக் நம்பர்ல இருந்து வந்த விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இங்க வந்து கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பா இருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், ஏன் பூமியை எனக்கு தெரியாதா? அப்படி ஏதாவது மாறி இருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும் சார். உங்களால அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களால பதில் சொல்ல முடியாது. கால் வேணா அனானிமஸ் காலா இருக்கலாம். பட் பிரச்சனைன்னு வந்துட்டா அதை ஏன் கண்டுக்காம விட்டீங்கன்னு எங்களை கோர்ட்ல தாளிச்சு எடுத்துருவாங்க சார். எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார்.
என் பேரன் ஏதோ கொலகார மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இப்ப ஏன் அவன் மேல இவ்வளவு பழிய தூக்கி போடுறீங்க? சரி, இப்போதைக்கு அந்த பிரச்சனையை விடுங்க. நான் அந்த பொண்ணுகிட்டயே யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல அவங்களை கூப்பிடுங்க. சார், அவங்க ஷாப்பிங்காக வெளியே போயிருக்காங்க சார். ஷாப்பிங்காக வெளியே போயிருக்காங்களா? எப்போ போனாங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் போன் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க. அவ மட்டும் வரட்டும். வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்கிறத பார்த்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. அவதான் சரியான கேப் மாதிரியாச்சே. சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, பொம்மி கூட யார் போனது? தாமரை அக்கா போயிருக்காங்க. தர்ஷினி, பாட்டி நீ தாமரைக்கு ட்ரை பண்ணுமா? சரிங்க பாட்டி. பாட்டி, அவங்க நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. சார், பாத்தீங்களா? நாங்க என்கொயரிக்கு வர்றோம்னு தெரிஞ்சு அவங்க எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்பர் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சார், என்ன சார், அவங்க பக்கத்துல ஷாப்பிங் போயிட்டு வரந்தா போயிருக்காங்க. அங்க சிக்னல் இல்லாம இருக்கலாம். அதையே சார் இவ்வளவு பெருசு பண்றீங்க? சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு 2ல 1 அந்த பொண்ணை பார்த்து விசாரிச்சு அவ பொம்மியா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம பொம்மி வா. உட்காருமா. உன்கிட்ட தான் நான் பேசணும்னு வந்திருக்கேன். ஆமாம்மா, உன்னை பத்தின ஒரு என்கொயரிக்கு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லம்மா, ஒரு ஃபார்மல் என்கொயரி தான். சார், ஃபார்மலா நார்மலாங்கிறத நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்கம்மா, நீங்க பொம்மி இல்ல. பொம்மி மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற வேற ஆளுன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் விசாரிக்கும். அது எப்படி சார்? என்ன பார்த்து பொம்மை இல்லன்னு எப்படி அவங்க சொல்றாங்க? எங்களுக்கு அப்படிதான் கம்ப்ளைண்ட் வந்துட்டு நாங்க என்னமா பண்ணட்டும்? நான் கொஞ்சம் இந்த கேஸ ஸ்டடி பண்ணதுல இருந்து சில கேள்விகளை கேட்கிறேன். அதுக்கு சரியான பதில் சொன்னா மட்டும்தான் நீங்க பொம்மின்னு நாங்க நம்புவோம். மனோ, சொல்லுங்கம்மா. பாத்தியா, பேய் மொழி முழிக்கிறா. நல்லா மாட்டினா இப்போ. ஏய், நீ பாட்டுக்கு ஏதாவது எஸ்கு பெஸ்கா வளராத. அப்புறம் நம்ம 2 பேரும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கடி. எப்படியாவது சமாளி. அம்மா, கொஞ்சம் விலகி நில்லு. அவங்க கிட்ட நான் கேட்கணும். கேளுங்க கேளுங்க, தாராளமா கேளுங்க. எனக்கு என்ன? நீ இந்த வீட்டுக்கு முதல்ல எப்ப வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஏன் ஞாபகம் இல்லாம? ஒரு தீபாவளி நாள்ல அதிரசம் எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்காக இந்த தெரு வழியா நான் போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த வீட்டை பார்த்துட்டு உள்ள வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிரசம் கொடுத்தேன். இவங்க எல்லாருக்குமே என்னோட அதிரசம் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. பதில் சொல்லுது. ஒருவேளை பொம்மியா தான் இருக்குமோ? விடக்கூடாது, வேற ஏதாவது கேள்வி கேட்போம். ஏமா, எதையாவது பண்றாதம்மா சொல்லிட்டு. நம்ம என்னதான் சொன்னாலும் அவ பண்றத பண்ணித்தான் தீருவா. நம்மள வச்சு செய்ய போறா. அதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணி இங்கிருந்து எஸ்கேப் ஆற வழிய பாக்கணும். என்னக்கா பண்றது? ஐயோ, வயிற்றுல மூளையே வேலை செய்ய மாட்டேன்க்கா.
ஏதாவது ஐடியா கூட. தாடிக்காரன் அங்க போகணும்னு முடிவு எடுத்துட்டான். அவங்கிட்ட பெருங்கையோட எப்படி போறது, மாலை பூவெல்லாம் வாங்கிக்கணும் போலான்னு சொல்லு. ஐயோ அக்கா, அந்த பெருசு குடுக்குற காசுல முதல்ல உனக்கு ஒரு சமாதி கட்டிடுறேன். என்ன சொல்ற? ஐயோ சாரிக்கா சாரிக்கா, பயத்துல வாய் வளர் நிறையுது. உனக்கு ஒரு கோயில் கட்டுறன்னு சொல்ல வந்த. எனக்கு நீ உண்மைய கட்டவானா, முதல்ல எஸ்கேப் ஆகுற வழிய பாப்போம். எங்க சொல்லு பூமி. அங்க போறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. வெறும் கைய வீசிட்டு போனா நல்லாவா இருக்கும்? இவ்ளோ தூரம் நீங்க மதிக்கிற ஒருத்தரை எரிச்ச இடத்துக்கு கையில ஒரு மாலையோட போய் பார்த்தா தானே நல்லா இருக்கும். இது எனக்கு தோணாம போச்சு. இதுக்குதான் பொம்மி வேணுங்கிறது. நல்ல ஐடியா பொம்மி, வாங்கிடலாம். நீங்க இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எக்கா எஸ்கேப் ஆயிடலாம்க்கா. தர தர தர. எக்கா என்னக்கா? என்னடி லாக் ஆயிடுச்சு? இரு முன்னாடி ட்ரை பண்றேன். பாரு. இதால பாரு. ஐயோ என்னடி பண்றது? ஒருவேளை அந்த தாடிக்கார ஏதாச்சும் பூட்டிட்டு போயிட்டானோ? ஒண்ணும் புரியலையேடி. அக்கா கண்ணாடியை இறக்கி பார்த்து தப்பிச்சிடலாம். அக்கா இறங்கிருச்சு, இது வழியா தப்பிச்சிடலாம்.